Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. Welcome back to Umma's channel and சொல்லுங்க. Welcome back to Naveena's Diet Tips. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க இருக்கிறது ஹஜ் பெருநாளைக்கு நான் கொஞ்சம் ஸ்வீட் செய்ய நினைச்சிருக்கிறேன். போன முறை நோம்பு பெருநாளைக்கு செய்ய கிடைக்கல என்னோட. சோ இந்த முறை வந்து ஹஜ் பெருநாளைக்கு நாங்க என்ன இவரை கொஞ்சம் நேரத்தோட நாங்கள் எழுப்பாட்டி போட்டுட்டேன். என்னதுக்கண்டா இந்த குட்டி மகனை கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு இன்றைக்கி ஹஜ் பெருநாளைக்கு உடுப்பு எடுக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிளான். பட் நான் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுறதோட வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஆல்ரெடி நோம்பு பெருநாளைக்கு நாங்கள் மெயின் ஸ்ட்ரீட் போனது எல்லா இடம் வந்து காட்டினேன்னா. ஸோ இன்றைக்கி வந்து இவருக்கு உடுப்பு எடுத்துகிட்டு வர வரல எனக்கு ஸ்வீட்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அது வாங்கிட்டு வந்த அப்புறம் நான் வந்து வீட்டில் இன்றைக்கி 3 ஸ்வீட்ஸ் வந்து செய்ய நினச்சிருக்கிறேன். ஒன்று வந்து பர்ஃபி, அடுத்தது கிழங்குல செய்கிற தோசைக்கா கிழங்கு டாஃபியோ கிழங்கு தோசையோ வந்து எதுனாலும் சொல்லணும். ஸோ அது வந்து செய்ய இருக்கிறேன். அது வந்து நான் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி செய்ய போகல. இன்றைக்கி வீட்டில் ராசவள்ளி கிழங்கு இருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி அந்த கிழங்கு டஃப் வந்து செய்ய இருக்கிறேன். அதேபோல் தேங்காயில் லட்டு வந்து செய்ய இருக்கிறேன். மூணுமே வந்து ஈஸியான என்ன சொல்கிற ஸ்வீட்ஸ் தான். அதில் வர எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றுக்கு போட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் காய்ச்சிட்டு ஒன்று வந்து போல் பிடிக்கிறது, அடுத்தது வெட்டுறது, அந்த மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக செஞ்சு போயிடும் அப்படின்ற ஸ்வீட்ஸ் தான் நான் வந்து இந்த முறை செய்ய இருக்கிறேன். Ini sandal. நிறைய சாண்டல் ஆப்ஷன்ஸ் அதில் வா நம்ம அந்த கடையில் இருக்கிறதுல 3 months ஃபர்ஸ்ட் வீட்டில் எப்படி ஈஸியாக பர்ஃபி செஞ்சு கொள்றேன்னு காட்டுறேன். பொதுவாக பர்ஃபி வந்து ஃப்ரெஷ் பால், அதாவது பசும்பால் வந்து யூஸ் பண்ணி தான் செய்கிறேன் ஃபுல்லாகவே. நான் இன்றைக்கி கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து அடுத்தது வந்து மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் மில்க் பவுடர் போட்டு செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து இது ஒரு இன்ஸ்டன்ட் என்ன சொல்கிற ரெசிபி மாதிரி தான். ஏன்னா நீங்கள் பாலை மிச்ச நேரம் காய்ச்சணும், அது நல்லா திக்காகி டோவாகி வரதுக்கு. இதே நீங்கள் மில்க் பவுடர் போட்டு அப்படின்னா கொஞ்சமாக இதில் ஃப்ரெஷ் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு இதை டக்கண்டு டோவாக்கி வந்து காய்ச்சி எடுத்துடணும். அதுக்கு தான் நான் இந்த முறை மில்க் பவுடரில் செஞ்சுருக்கிறேன். ஸோ இதில் அளவு எப்படின்னு பார்த்தா 2.5 கப் மாதிரி ஆங்கர் மில்க் பவுடர் நான் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் ரெண்டில் பொதுவாக நீங்கள் எந்த மில்க் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலும். இதிலே வந்து 3/4 கப் மாதிரி சீனி போட்டுட்டு 1 கப் அளவு பசும்பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கொண்டு அப்படின்னா எந்த ஒரு ஸ்வீட்டுமே கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது வந்து நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் ஒரு 15 நிமிஷம் மாதிரி கிண்டிடிங்க அப்படின்னா நல்லா டோவாகி கொண்டு வரும். சரி பார்த்தோன்னா என்னோடய பர்ஃபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் வந்து இடித்து போட்டுருக்கிறேன். அதோடய கொஞ்சம் ரோஸ் பவுடரும் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றி இதை நீங்கள் நல்லா கிண்ட உங்களுக்கு அது அப்படியே பானையில் ஒட்டாமல் ஒரு நல்லா அப்படியே ஃபுல்லாக ஒரு டோவாக வந்துடும். அதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் டிஷ்லேயோ அப்படி இல்லாட்டி ஒரு பேக்கிங் ட்ரேலேயோ வந்து நீங்கள் அதை போட்டு ஒரு 1/2 hour மாதிரி வெளியில் அதில் சூடெல்லாம் குறைய வரைக்கும் வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் போட்டு எடுத்து அப்படின்னா உங்களோட பர்ஃபி வந்து ரெடி. அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், ஆமண்ட்ஸ் வந்து சின்னதாக கொஞ்சம் என்ன சொல்கிற வெட்டி வந்து போட்டு அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டேன்டா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும்.
ஸோ பர்ஃபி செட் ஆகிற டைமில் நான் கிழங்கு தோசை ஒரு கிழங்கு டஃப் வந்து செய்கிறதுக்கு கிழங்கு ரெடி பண்ண போகிறேன். இது ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தான். இந்த ரெசிபி பொதுவாக வந்து உருளைக்கிழங்கு தான் எல்லாருமே செய்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் ராசவள்ளி கிழங்கு இருக்கிறபடியால் இதில் ட்ரை பண்ண நினச்சேன். ஏன்னா இதில் டேஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை விட நல்லா இருக்கும். அதே மாதிரி கலரும் நீங்கள் பார்த்துட்டா அது சும்மாவே ஒரு ஸ்வீட் கலரில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஃபுட் கலரிங்கும் கூட எனக்கு சேர்க்க தேவையில்லை. அண்ட் டேஸ்ட்டும் வந்து உருளைக்கிழங்கை விட ராசவள்ளி கிழங்குல ஏதோ ஒரு வறுத்த அரிசிமா டேஸ்ட் ஒன்று இருக்குன்னா, ஸோ அதில் வந்து இந்த டாஃபி நல்லா வரும்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே உருளைக்கிழங்குல செய்கிறத விட இந்த கிழங்குல செஞ்ச டாஃபி வந்து இன்னும் நல்லா இருந்தேன். பட் இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்குலையும் கூட இதே ரெசிபியை ட்ரை பண்ணிடணும். அவ்வளோதான் ஒரு இன்ஸ்டண்ட்டான பர்ஃபி ரெசிபி. நான் உண்மையிலே வீடியோக்காக தான் இவ்வளோ பெரிய பெரிய துண்டெலாம் வெட்டினேன். அப்படி இல்லாட்டி பர்ஃபி உங்களுக்கு தெரியுமினா அது கொஞ்சம் ரிச்சான ஸ்வீட்டுன்றபடியால் உங்களுக்கு ஒரே டைமில் இவ்வளோ சாப்பிட்றது கூட இருக்கும். ஸோ இதை விட கொஞ்சம் நீங்கள் சின்னதாக வெட்டிக்கொண்டு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட பர்ஃபி துண்டு வந்து இதில் வெட்டி கொள்ளையிலும். நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் கொலாபரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சில பேருக்கு ரிப்ளை பண்ணல, நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண கிடைக்கல. இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இமெயில் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணிடும். 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து ரீச் பண்ணது போல இன்ஷால்லா நான் வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் இமெயில் அட்ரஸ் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கான்டாக்ட் பண்ணிடலும். இப்போதைக்கு என் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். என் சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு வந்து குயிக்காக 100K வந்து ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். பாய் பாய் சும்மா ரில்டாய் நாங்கள் போயிருக்கோம். ராசவள்ளி கிழங்கு உங்களுக்கு தெரியும், உருளைக்கிழங்கு விட பெருசாக இருக்கும்னா, ஸோ அதனால் எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறது அளவு தெரியும். நான் அவிச்சதுக்கு பிறகு கப் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து அதே கப்பில் அளந்து எடுத்துக்கொண்டேன். ஸோ கிழங்கு அவிச்சதுக்கு பிறகு நான் பார்த்தேன் இதில் வந்து 4 கப் அளவு கிழங்கு இருந்தேன். ஸோ அதே அளவு வந்து நான் சீனி இதில் சேர்த்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் இதில் 1 கப் மாதிரி தேங்காயும் போட்டுருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிற என்ன சொல்கிற பெரிய வந்து மெஷர் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். ஸோ என்னோட வேக வச்சு கடைஞ்செடுத்த கிழங்குல சீனியை போட்டுட்டு தேங்காயும் இதிலே போட்டு இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நீங்கள் இதை காய்ச்சின அப்படின்னா சீனி உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் அதை அப்படியே அந்த கிழங்கோட சேர்த்து உங்களுக்கு திக்காகி வரும். இதை நீங்கள் அடுப்பில் இந்த தொதலெல்லாம் கிண்டுற மாதிரி நல்லா விடாமல் இதையும் வந்து நல்லா கிண்டி இருந்து அப்படின்னா இதுவும் உங்களுக்கு நல்லா தொதல் மாதிரி வரும். ஸோ கிழங்கு தோசை அந்த சைடில் காய்ச்சி கொண்டே நான் இந்த சைடில் இந்த தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு தேங்காயம் வந்து வறுக்கிறதுக்கு போட்டுட்டேன். சரி பார்த்தோன்னா நாங்கள் லோ ஃப்ளேமில் வறுத்த தேங்காய் வந்து மிச்சம் கலர் மாறாமல் நல்லா ட்ரை ஆகி வந்துட்டு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற இந்த 3 ஸ்வீட்ஸுமே வந்து ஈஸியான ரெசிபீஸ் தான். நான் அதுலேயும் கூட இந்த தேங்காய் லட்டு தான் இருக்கிறதுல ஈஸியானது. ஏன்னா உங்களுக்கு வந்து 2 இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று தேங்காய், அடுத்தது கண்டென்ஸ்ட் மில்க். நீங்கள் இதில் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து அப்படின்ட்டு உங்களுக்கு இதில் சீனியே சேர்க்க தேவையில்லை. ஸோ தேங்காய் இந்த மாதிரி நல்லா என்ன சொல்ல நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அது கொஞ்சம் நல்லா உதிர்ந்து வர மாதிரி ட்ரையாக அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்தது அப்புறம் இதில் நீங்கள் கண்டென்ஸ் மில்கை சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இது உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிற ஒரு டோ மாதிரி வரும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு அப்படின்ட்டா அது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எண்ணெய் தடவி கொண்டு உங்களுக்கு ஒன்றை இதை வந்து ஃப்ளாட்டாக நீங்கள் போட்டு ட்ரெயில் வந்து வெட்டையிலும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன போல்ஸ் இன்றைக்கி நான் பிடிச்ச மாதிரி கூட பிடிச்சிடிக்கலும். நான் செஞ்ச 2 ஸ்வீட்லேயும் வந்து ஃபுட் கலரிங் எதுவுமே சேர்க்கலை. நான் அது 2மே வந்து அதுவாகவே நல்லா இருக்கிறபடியால் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஃபுட் கலரிங் சேர்க்க பார்த்தேன். ஸோ இதில் லைட்டாக க்ரீன் கலர் வந்து சேர்த்துருக்கிறேன். நான் ரோஸ்ட் பண்ண தேங்காய் கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுக்கொண்டு கடைசியாக இதெல்லாம் போல் பிடிச்சிட்டு அதில் ஒரு கப் போட்டு எடுக்கிறது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும்.
ஸோ இதுதான் என்னோட கிழங்கு டாஃபியோட பதம். இப்போ இது நல்லா செட் ஆகி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் நான் போட்டிருந்தேன். இவ்வளோ தான். இப்போ இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேலையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கிளாஸ் டிஷ்லேயோ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கட்டாயம் அதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லாட்டி பட்டர் ஏதாச்சும் போட்டுட்டு ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளணும். ஸோ அவ்வளோதான், என்ன 3 ஈஸியான ஸ்வீட்ஸுமே ரெடி ஆகிட்டு. இதை வந்து நான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். டஃபி வந்து உங்களுக்கு வெளியே வைக்கலும், ஐ மீன் கிழங்கு டஃபி வந்து வெளியே வைக்கலும். மற்ற ரெண்டையும் வந்து கண்டென்ஸ் மில்க் போட்டிருக்கிறபடியால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணேன். பட் நீங்கள் இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ஆகாது. அப்படி இல்லை நீங்கள் திறந்து வச்சு அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் பெருநாளைக்கு முந்தின நாள் நைட் அப்படியே ஏர்லி மார்னிங் நீங்கள் எடுத்து வச்சாலும் கூட ஈவினிங் உங்களுக்கு கெஸ்ட் வரக்குள்ள இது சர்வ் பண்ணக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. இன்ஷால்லா எல்லாருமே வந்து ஹஜ் பெருநாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்ஷால்லா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக்.